தமிழகத்தில் மானாவாரி பயிர்கள் அதிகம் பயிரிடப்படும் மாவட்டங்களில் ஒன்றான சேலத்திலும் வறட்சியின் தாக்கம் இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், பருவமழை பொய்த்து போனதால சேலம் மாவட்டத்தில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு? ஏற்கனவே இருந்த நீர் ஆதாரங்களுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கு? வேதவள்ளி, தமிழகத்தில் விவசாயிகளோட நிலைமையை பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தொடர்ச்சியாக பதிவு செய்து வரும் நாம இப்போ சேலம் மாவட்டத்தோட எல்லை பகுதியான தலைவாசலை அடுத்த புளியங்குறிச்சி அப்படிங்கிற பகுதியில தான் இருக்கும். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழகத்திற்கே முக்கிய நீராதாரமாக கருதப்படும் மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்திலேயே இருந்தாலும் கூட சேலம் உள் மாவட்ட விவசாயிகளுக்கு மேட்டூர் அணையின் தண்ணீர் எந்த வகையிலும் பயன்படுவதில்லை. குறிப்பாக சேலம் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பரப்பளவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 53%, அதாவது கிட்டத்தட்ட 2,70,000 ஹெக்டேர் பரப்பளவுல சாகுபடி செய்யறாங்க. இதுலயும் ஆண்டு முழுவதும் செய்யப்படும் மானாவாரி சாகுபடி பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதற்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா மழை மற்றும் நிலத்தடி நீராதாரத்தை நம்பி மட்டுமே சேலம் மாவட்டத்தில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. ஆற்றுப்பாசனம் என்றது தற்போது இங்கிருக்கும் சேலம் மாவட்டத்தில் இருக்க 4 ஆறுகளில் ஒரு ஆறு முற்றிலுமாக காணாமல் போய்விட்டது அப்படின்னே சொல்லலாம். மீதமுள்ள 3 ஆறுகளிலும் கூட போதிய தண்ணீர் இல்லாமல் வறட்சியான ஒரு சூழ்நிலையின் பிடியில தான் இப்ப சிக்கி இருக்காங்க. 93% அளவிற்கு கிணற்று பாசனத்தை நம்பி மட்டுமே சேலம் மாவட்டத்தில் பெரும்பாலான விவசாயிகள் விவசாய சாகுபடி செய்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் புளியங்குறிச்சி பகுதியில் இருக்க விவசாயிகளும் பார்த்தோம் அப்படின்னாக்கா மானாவாரி பயிர்களான சோளத்தட்டு, மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்ட கிழங்கு உள்ளிட்ட மரவள்ளி கிழங்கு உள்ளிட்ட பயிர்களை தான் சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க. இவர்கள் கையில் வைத்திருக்க இந்த பயிர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா முற்றிலுமாக கருகிய நிலையிலே இருக்கு. குறிப்பாக இந்த சோளத்தட்டு அப்படிங்கிறது மாட்டு தீவனமாக பயன்படுத்தப்படக்கூடிய இந்த சோளத்தட்டானது முற்றிலுமாக விளைச்சல் பாதிக்கப்பட்ட நிலையிலேயே அறுவடை செய்யப்பட்டு உள்ளது. அதே போல ஒரு குச்சிக்கு கிட்டத்தட்ட 6 முதல் 7 கிலோ வரையில் பயன் கிடக்கும் இந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கானது தற்பொழுது ஒரு 1/2 கிலோ கூட இங்கே மிஞ்ச முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த கிழங்கும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பருத்தி முற்றிலுமாக காய்ந்து கருகி போன ஒரு சூழ்நிலை தான் இப்பகுதி விவசாயிகள் இருக்காங்க. தொடர்ச்சியாக இங்கே மழை இல்லாத காரணத்தினாலும் போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தினாலும் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கறத இதே பகுதியை சேர்ந்த விவசாயி பெருமாள் நம்மளோட இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா, சொல்லுங்க, இந்த பகுதியில ஆத்தூர் கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில எவ்வளவு விவசாயிகள் இருக்கீங்க, எவ்வளவு சாகுபடி செய்யப்பட்டிருக்கு, இதனால் இப்ப என்ன பாதிப்பெல்லாம் நிலவிட்டு இருக்குங்க? ஐயா, ஆத்தூர் கோட்டத்தில் 25,000 ஹெக்டரில் நாங்கள் விவசாயிகள் நம்பி பயிர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வானம் பார்த்த பூமி தான். கிணத்தடி நீர் கிட்டத்தட்ட கிணறு வத்தி விட்டது, வறண்ட கிணறாவே உள்ளது. இதனால் விவசாய நிலங்கள் யாரும் விவசாயம் பண்ண முடியல. மழையை நம்பி பயிர் செய்தோம். இந்த எல்லா காட்டிலும் கருகிய நிலையில் தான் இந்த பயிர். வாங்கி கடனை எப்படி நாங்கள் வங்கியில் செலுத்துவதுன்னு தெரியல. ரெண்டாவது, நகையை அடமானம் வச்சு நாங்கள் வங்கியில் வாங்கின கடனை அவங்க இப்போ வங்கியாளர்கள் எங்களை தொடர்றாங்க. பின்ன என்னாச்சு கடன் வயலில் விளையில நாங்கள் எப்படி இந்த கடனை திருப்பி கட்டுறது? அதனால் அரசு எங்களுக்கு ஏக்கருக்கு 25,000க்கு மேலே செலவாகிருக்குது. நான் 2 ஏக்கர் மக்காச்சோளம் போட்டோம், 50,000 செலவு. இப்போ 50,000 கைவிட்டு செலவு பண்ணியிருக்கோம், கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்கோம். சாப்பாட்டுக்கு வழியில் குடிநீர் பஞ்சம், ஆடு மாடுகளுக்கு தீவனம் இல்லாத பற்றாக்குறையில் கடன் வாங்கி இப்போ செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். விவசாய நிலை தற்கொலைக்கு தள்ளப்படுகிறது. இதனால் மாநில மத்திய அரசு இந்த விவசாயிக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 நிவாரண தொகையாக வறட்சிய மாவட்டமாக அறிவித்து ஏக்கருக்கு 25,000 நிவாரண தொகை வழங்க வேண்டும் என்று இங்கே ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாக விவசாயியை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுமே இதே போன்ற ஒரு சூழ்நிலையை தான் தள்ளப்பட்டிருக்காங்க. குறிப்பாக காய்ந்த பயிர்களால் கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை என்று குறிப்பிட்டார். அதே போலதான் பெரும்பாலான விவசாயிகளும் இருக்காங்க. அம்மா, உங்களோட நிலைமை எப்படி இருக்கு? நீங்க எவ்வளவு ஏக்கர்ல விவசாயம் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு இப்ப என்ன பாதிப்புகள் இருக்கு? கடந்த நாங்க 2-3 ஆண்டுகளாவே சரியான மழை இல்லாதனால ரொம்ப விவசாயத்தில் ரொம்ப நொறுங்கி போய் இப்போ நகையெல்லாம் வந்து பேங்க்ல வச்சு தான் வாங்கி விவசாயம் பண்ணணும். வருஷம் பார்த்தீங்கன்னா அதுவே எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வட்டி கட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் அது கூட எங்களால் செய்ய முடியாது. ஆனால் பேங்க்ல இருந்து தகவல் வந்து கொண்டே இருக்கிறது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நகை ஏன் வந்து வட்டி கட்டாமல் இருக்கீங்க, நாங்கள் ஏலத்தில் விடப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டுக்கு போனால் எங்களுக்கு போகவே மனசு இல்லை. போனால் என்ன நிலைமை, அங்கே ரொம்ப கருகி கிடக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு தானாக ரொம்ப கொந்தளிப்பாக இருக்குது. இப்படியே நிலைமை போயிட்டு இருந்தால் ஒன்றுமே எங்களால் பண்ண முடியாது. சேலம் மாவட்டத்தில் வந்து ரொம்ப பின்தங்கிய தலைவாசல் தொகுதியில் புளியங்குறிச்சியில் நாங்கள் ரொம்பவும் எந்த ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு நடவடிக்கையும் கொடுக்கல. அதனால் தயவு செஞ்சு வந்து எங்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியே ஆகணும். பண்ணலை அப்படின்னா நாங்கள் தற்கொலை முயற்சிக்கு தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லைங்க.
இது போன்ற பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு சேலம் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதும் மேட்டூர் தண்ணீரை சேலத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் வருமாறு நீரேற்று நிலையங்கள் அமைத்து தண்ணீர் பாசன வசதி ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்பதே சேலம் மாவட்ட மக்களோட கோரிக்கையா இருக்கு வேதவள்ளி.